நேற்று கிளாஸ் வந்து ஒரு முக்கியமான கிளாஸ். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தமிழ் ப்ளஸ் யூனிட் 6ல் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். ஸோ நேற்று சொன்ன அந்த டைட்டில் எல்லாமே வந்து ஆல்ரெடி இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அகப்பொருள் இலக்கணத்தோட இந்த கருப்பொருளை வந்து முக்கியமாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் முதல் பொருளை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலத்தில் 2 டிவிஷன் சிறுபொழுது பெருபொழுது அதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்துருக்கோம். ஆஃப்டர் தட் கருப்பொருள்னா என்ன, உரிபொருள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ முதல் பொருளில் மேக்ஸிமம் வந்து அவங்க கேட்குற கேள்வி பெரும்பொழுது சிறுபொழுதுகள் இருந்து தான் வரும். தென் கருப்பொருள் இருந்து வரும்போது அந்தந்த நிலங்களுக்குரிய தெய்வம் யாரு அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த பாலை இலக்கோட தெய்வம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொஸ்டின் வரும். தென் இந்த தெய்வங்களை பற்றி மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் வரும். ஆஃப்டர் தட் அவங்களோட மக்கள் அதே போல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். தென் இதுல வந்து மேஜரா வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்றது விலங்குகளும் அதோட பறவைகளும். ஸோ இந்த ஒரு 2 விஷயம் பிளஸ் ஊர். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கிறது. ஸோ தென் ஃபைனலா வர்றது வந்து ஸோ அந்தந்த நிலங்களை வந்து தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம அதை ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். பட் மேக்ஸிமம் இந்த கன்ஃபியூஷனை வந்து இது பண்றது நேற்று நம்ம எதுக்கான ஷார்ட்கட் எது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிடணும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அனிமல்ஸ் என்னென்ன, அதில் வந்து பேர்ட்ஸ் என்னென்ன, அதோட வில்லேஜோட நேம் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கிற விஷயங்களை கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ மற்றது இதில் எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை மட்டும் படித்தா போதும். ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நேரத்தை பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இல்லையா, ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 கொஸ்டினை வந்து நம்ம இந்த உள்ள 75 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த திணைகளை பற்றின டாபிக். ஸோ ஆல்மோஸ்ட் சேஃப் ஜோன் அந்த 40 கொஸ்டின் அட்டன் இல்லையா தமிழில். ஸோ அதுக்கான கொஸ்டின்லையும் நம்ம இதில் ஒரு சில விஷயங்களை நேற்று லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ கிளாஸஸ் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நம்ம இந்த யூனிட்டை முடிக்கிறதா இருந்தது. பட் இன்னும் நம்ம வந்து சாப்டர் 2 தான் இருக்குது. இன்னும் சாப்டர் 3 திருக்குறள் இருக்குது. ஸோ சாப்டர் 4 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் வந்து அரசியல், ஸோ அந்த சங்ககால அரசியலில் தமிழகத்தில் அரசியல் அதிகாரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட தமிழகத்தோட அரசியல் அப்படின்னாலே நம்மளோட மைண்டுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் மூவேந்தர்களை பற்றி தான் நமக்கு மைண்டில் வர வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மூவேந்தர்கள் யாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைமுறை வந்து 3 வந்து பிரிச்சு அவங்கள தான் வந்து மூவேந்தர்களாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 3 காலகட்டத்தில், அதாவது தென் தமிழகத்தையே வந்து இந்த பக்கம் இலங்கையிலிருந்து குமரிக்கண்டம் இருந்ததுல இலங்கையிலிருந்து தென்குமரி வரைக்குமே வந்து அவங்களோட ஆட்சி காலம் தான் வந்து இருந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது இந்த சங்க காலம் வந்து எங்க இருந்து வந்து ரொம்ப பெருசா வாழ்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அயன் ஏஜ்ல, அதாவது இரும்பு காலத்துல தான் வந்து இந்த சங்க காலம் வந்து ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்துச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து இதுல சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு என்னென்ன வேணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஒழுக்க நெறிமுறைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க அதை கட்டமைக்கிறாங்க. தென் அடுத்தது வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இரும்பு காலகட்டத்தில் இருந்துதான் ஆரம்ப காலத்துல நம்மளோட மூவேந்தர்கள் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ இரும்பு காலகட்டத்தில் இருந்து அயனேஜில் இருந்து தென் நம்மளோட ஆர்டினரி பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வேந்தர்கள் வந்து நமக்கு இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த மூவேந்தர்களோட மன்னர்கள் தான் நம்மளோட நிலங்களை வந்து குறுநிலங்களாகவும் பெரிய நிலங்களாகவும் பிரிவுகளாகவும் வச்சு என்ன பண்றாங்கன்னா ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா. தென் ஆஃப்டர் தட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய நிலமா வந்து ஆட்சி பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூவேந்தர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சில அந்த கடையேழு வள்ளல்கள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ கடையேழு வள்ளல்கள், இந்த வேலியர்கள், அந்த மாதிரி வந்து தமிழ்ல மீன் பண்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிளேசஸ், ஒரு வில்லேஜஸ் மற்ற இதை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க மக்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன நிலப்பகுதி மட்டும் அரசாட்சி பண்றாங்க. இந்த குறுநில மன்னர்கள் வந்து யாருக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னா இந்த மூவேந்தர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேர மன்னர்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சேர மன்னருக்கு கீழே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் இப்போ நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம் இல்லையா, சேம் கான்செப்ட் அந்த மன்னர்களுக்கு இவங்க வந்து கப்பம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் மற்ற மன்னர்கள் யாருமே வந்து அவங்களோட நிலங்களை வந்து என்ன பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் இருந்து தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு குறுநிலம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டை கேரளாவில் இருக்க பீப்பிள் வந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன ஒட்டுமொத்தமா அரசாளுறதுக்கு நான் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் போறேன். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்மளோட மூவேந்தர்கள் கான்செப்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அண்டை நாடுகள் வந்து அவங்களோட ஆட்சியை வந்து கைப்பற்றாத இருக்கிறது. ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த மூவேந்தர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்க பீப்பிள் எல்லாமே அவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. ஸோ அது வந்து மாதாந்திர முறையில வந்து கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து சேம் எங்க வரும் அப்படின்னா முக்கியமான விஷயம் இது வந்து ஜஸ்ட் நாலேஜுக்காக கத்துக்க வேண்டியது. பட் இந்த கப்பம் கட்டுற விஷயம் வந்து எங்க முக்கியமான இடத்துல வரும் அப்படின்னா இதுக்கு இதே பேக் கிளாஸ்ல நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரு இல்லையா. ஸோ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து நம்மளோட கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டாததால தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்குமே வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்றது, ஸோ அவரை தூக்கல போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த சங்க காலத்துல முக்கியமான நகரங்கள் எல்லாமே வந்து இந்த மூவேந்தர்களோட ஆட்சியில தான் இருந்தது. ஸோ அடுத்தது வரும்போது அசோகரோட கல்வெட்டுலையும் இந்த கேரள புத்திரர் அப்படின்னு குறிப்பிட்ட சேரர்கள் அசோகரோட கல்வெட்டுல இதை நோட் பண்ணிக்கோங்க. யாரோட கல்வெட்டுல கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அசோகரோட கல்வெட்டுல சேரர்களை கேரள புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகே, சேரர்களை
கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசோகரோட கல்வெட்டுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த கேரளா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியையும் இப்ப இருக்க கேரளாவும் இணைந்துதான் அந்த கேரள பகுதியை சேர மன்னர்கள் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்மளோட அசோகர். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அசோகரோட கல்வெட்டுல மத்த எந்த மன்னர்களை பத்தியும் குறிப்பிடல, ஆனா நம்மளோட சேரரை பத்தி மட்டும் குறிப்பிட்டிருக்காரு நம்மளோட அசோகர். அதே போல தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, நம்மளோட இலக்கிய இலக்கண புத்தகம். அந்த புக்லயுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த மூவேந்தர்களை பத்தின குறிப்புகள் இருக்கும். சேர சோழ பாண்டியர்களை பத்தி அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அவங்க என்னென்ன மாலைகளை வந்து அந்த பூ இருக்கும் இல்லையா, ஸோ என்னென்ன பூ வந்து அவங்களுக்கு உரிய பூ, அதே போல அவங்களோட ஆட்சி பகுதிகள் என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களோட சின்னங்கள் என்னென்னங்கிற விஷயத்தையும் நம்மளோட தொல்காப்பியர் அவரோட தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதான குறிப்புகளும் இங்க வந்து இருக்கு. ஸோ இதுல இங்க முக்கியமான துறைமுகங்களா பாத்தீங்க அப்படின்னா வஞ்சி, முசிறி மற்றும் தொண்டி. இந்த மூணுமே வந்து யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேர மன்னர்களோட துறைமுகமா இருந்திருக்கு. சோ இந்த முசிறியை பத்தி தான் நம்ம வந்து என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, நம்மளோட மெகஸ்தனிஸ் அவரோட நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ முத்து அந்த காலத்துல வந்து குதிரைகளை கொண்டு வந்துட்டு நம்ம அந்த அதே போல ஒரு புக்கை பார்த்தோம் இல்லைங்களா, பிரினி இல்ல ஏத்ரின் ஆஃப் பெரிப்ளஸ், அந்த புத்தகத்திலுமே வந்து இந்த சேரர்களோட அந்த முசிறி துறைமுகத்தை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. சோ மேலை நாடுகள்ல இருந்து இந்த முசிறி துறைமுகத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சோ இந்த வஞ்சி சேரர்களோட தலைநகரம், தென் முசிறி மற்றும் தொண்டி வந்து அவங்களோட துறைமுக நகரங்களா இருந்தது. சோ இதுல வந்து இந்த முஸ்லிம் மற்றும் தொண்டியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேரர்களோட துறைமுகங்கள். சோ இது வந்து லாஸ்ட் இயருக்கு முந்தின 2023ல குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ இதுல வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு, அது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. இதுல வந்து தமிழ்ல கேட்ட கொஸ்டின். சோ சேரர்களோட துறைமுகங்கள் முசிறி மற்றும் தொண்டி. அதே போல இந்த வஞ்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த வஞ்சி மாநகரத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டோட கரூர்ல இருக்கிற இடத்தை தான் வஞ்சி அப்படின்னும், ஒரு சிலர் வந்து அதை கேரளாவையும் வந்து அடையாளப்படுறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்க இந்த நியூஸஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க குறிப்புகளை பேஸ் பண்ணி இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்மளோட கரூரை சுற்றி உள்ள பகுதிகளை தான் வந்து குறிப்பிடுது. அதே போல அந்த கரூரோட நகர்பகுதிகளில் ஆற்றுப்படுகைகள்ல நம்ம மூவேந்தர்களோட நாணயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாணயங்களுமே அங்கதான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஸோ வஞ்சி நகரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட கரூர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் 9. ஸோ 10 எல்லாமே வந்து சேர மன்னர்களை பத்தின விஷயங்கள் தான் வந்து நம்ம படிச்சோம். ஓகேவா, ஸோ 10 சேர மன்னர்களுடைய இதை வந்து சொல்ற கான்செப்ட் 10 ஓகேவா, சேர மன்னர்களை பத்தி. ஸோ அதே போல இங்கேயே வந்து இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பனைமரத்தோட பூ தான் சேர மன்னர்களோட பூவா மென்ஷன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்மளோட தமிழகத்தோட மலரா என்ன இருக்கு அப்படிங்கிறதுனா, செங்காந்தல் மலர் வந்து நம்மளோட தமிழக மலர், மாநில மலர். அதே போல நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாமரை மலர் இருக்கு இல்லையா. ஸோ அதே போல இந்த சேர மன்னர்களுக்கான பூ என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பனைமரத்தோட பூ. பொதுவா வந்து பெண் பனைமரத்துல வந்து பூக்கள் இருக்காது, ஆண் பனைமரத்துல தான் பூ இருக்கும். ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ பனைமரத்தோட பூ தான் சேர மன்னர்களோட பூ. அதுலதான் அவங்க வந்து மாலைகள் தயாரித்து அதுல வந்து போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ அதே போல இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கரூர் அருகே இருக்க புகழூர் இருக்கு இல்லையா, இந்த புகழூர் கல்வெட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3 தலைமுறை சேர மன்னர்களுடைய குறிப்புகள் அந்த கல்வெட்டுல இருக்கு. எந்த கல்வெட்டு? கரூர் அருகே இருக்க புகழூர் கல்வெட்டு. சோ புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல 3 தலைமுறை சேர மன்னர்கள் பத்தி. ஸோ அப்போ புகழூர் வந்து சேர மன்னர்கள் பத்தின கல்வெட்டு மட்டும் தான், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ஆல்ரெடி சொன்ன இல்லையா, சேம் அதே பிளேசஸ்ல நாணயங்களும் அவங்களோட சேர மன்னர்களோட நாணயங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் பார்க்கும்போது சிலப்பதிகாரத்தில் ஏற்றிய நம்ம இளங்கோவடிகள் அதோட சேரன் செங்குட்டுவனோட சகோதரன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டையும் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபோ மட்டும் கொடுங்க. இப்போ கரண்டாக இருக்க கிளாஸஸ்ல ஐ திங்க் 8 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் என்னோட சிஸ்டமே 2 இருக்கு. ஸோ எக்ஸப்ட் 10 பேர் 8 பேர் இருக்கீங்க. ஸோ இதில் எத்தனை பேர் தமிழ் மீடியம், எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, மேக்ஸிமம் நம்ம இங்கே கிளாஸஸ்ல பேசுறது எல்லாமே தமிழா இருக்கா, அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஸ்டூடெண்டாவது இங்கிலீஷ்ல இருந்தால் தான் இங்கிலீஷ்ல நம்ம கண்டென்ட் வைக்கிறதுக்கும் அதுக்கான டைம் கொடுக்கறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு இல்லையா. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்தப்போவே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. ஓகே மேம், இஷ்யூ எதுவும் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் போகும். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் சொன்ன மாதிரி பைலிங்கியூவில் தான் போகும். ஸோ நோட்ஸ் மட்டும் கான்செப்டை ஸ்டோரியை மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு போயிட்டு ஜிஎஸ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஓவராக எஃபர்ட் போட்டு படிச்சு நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்டோரி டெல்லிங் தான்.
ஸோ அந்த ஸ்டோரியை மைண்டில் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், 1 டே ரிவிஷன் மோர் தன் ஃபார் ஜிஎஸ். ஸோ அப்போ காலையில் 6 யூனிட் தான் இருக்குது, 6 யூனிட் 2 மணி நேரம் ஸ்பிட் பண்ணினாலும் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் இருக்குது. ஸோ 12 மணி நேரத்தில் மீதி இருக்க 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன் பிட்வீனில் அதை 6 பிரிச்சு ஆஃப்டர் தட் மீதி இருக்க 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்குங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கான ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது அப்படியே நோட்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதில் முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை. இதில் எல்லாமே வந்து அந்த நம்ம அசோகாவோட கல்வெட்டு இருக்கு இல்லையா? ஸோ அசோகாவோட எம்பரர் அந்த மயூரன் கல்வெட்டு இருக்குல்ல, ஸோ அதே போல் தென் அசோகாவோட காங்கியோட கலிங்கம். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தான், இந்த 2. தென் அதுக்கப்புறம் சேர மன்னர்களை பற்றி தான் இருக்குது. ஸோ சேர மன்னர்களை பற்றின விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸஸுமே நீங்கள் இது மேக்ஸிமம் நீங்கள் தமிழில் லேர்ன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்ட் சேம் நம்மளோட ஜெனரல் தமிழ்லையுமே வந்து இந்த கான்செப்ட் வருது, மூவேந்தர்களை பற்றின கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ மூவேந்தர்களோட சின்னங்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம பார்க்க போகிறது சரி ஃபர்ஸ்ட் ஒன் சேர மன்னன், தென் செகண்ட் ஒன் சோழ மன்னன், தென் தேர்ட் ஒன் பாண்டியர்கள். ஸோ இப்படி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்பிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் போட்டு நோட்டை எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் தான் வச்சு எழுதிருப்பீங்க, அதாவது நம்மளோட மொபைல். ஸோ அப்படி இல்லாமல் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எழுதுங்க. ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போர்ட்ரேட்ல இருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு நீங்கள் ஆர்டினரியாக எழுதுறதுல இருந்து ஆப்போசிட் பேஜில் எழுதுங்க. ஸோ இதில் சேர சோழ பாண்டியர்களை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட சின்னங்கள். சேர மன்னர்களை பொறுத்த வரைக்கும் வில்லம்பு, சோழ மன்னர்களோட புலி, பாண்டிய மன்னர்களோட சின்னம் மீன். ஓகே, ஸோ இவர்களோட சின்னங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லம்பு, சோழ மன்னர்களோட டைகர், பாண்டிய மன்னர்களோட ஃபிஷ். ஸோ இது 3 தான் அவங்களோட சின்னங்கள்லையும் அவர்களோட கொடிகள்லையும் இருந்த ஒரு விஷயம். ஓகே, சேர மன்னர்களோட சின்னங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடில் பாருங்கள். ஸோ இதில் வந்து இதுதான் சேர மன்னர்களோட வில்லம்பு சின்னம். அவங்களோட கொடியில இப்படி தான் இருக்கும். ஸோ வில்லுல இருந்து அம்பு ஈகிற மாதிரி. ஸோ ஏன் இதை வந்து அவங்க வில்லம்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர மன்னர்கள் வில்வித்தையில சிறந்தவர்களாக இருந்தாங்க. சேர மன்னர்கள் அவங்களோட தலைமுறை எல்லாருமே வந்து வில்வித்தையில மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக வந்து கருதப்பட்டாங்க. ஸோ சேர மன்னர்கள் அதனால தான் அவங்களோட சின்னமா வில்லம்பை வந்து சூஸ் பண்ணாங்க. ஓகேவா? தென் ஆஃப்டர் தட் சோழ மன்னர்கள் வந்து அவங்களோட சின்னத்தில் வந்து புலியை வந்து சின்னமாக வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து புலியை சின்னமாக வச்சிருந்தாங்க அப்படின்னா புலி போல அவங்களுமே வந்து ஆக்டிவாக சீறி பாயிற வேகத்திலையும் பதுங்கி இருந்து பாயிற அந்த திறமைகள்லையுமே வந்து புலிகளோட ஒத்து இருந்ததால அவங்க வந்து புலி சின்னத்தை வந்து அவங்களோட கொடிகளில் குறிச்சிருக்காங்க. ஆஃப்டர் தட் இந்த பாண்டிய மன்னர்களோட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொடியில நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து 2 மீன் இருக்கும். ஸோ இதில் பாண்டிய மன்னர்களோட சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களோட இரட்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டிய மன்னர்களோடது மென்ஷன் பண்ணும்போது இதை இரட்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாண்டிய மன்னர்களோட சின்னம் வந்து இரட்டை மீன், தென் சோழ மன்னர்களோடது புலி, சேர மன்னர்களோடது வில்லம்பு. ஸோ இந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, பக்கத்திலே உள்ள இமேஜை பாருங்க. ஸோ இந்த கேரள பகுதிகளில் இருக்கிறத வந்து காமனாக குறிப்பிடும் போது மேக்சிமம் அவங்க ஆண்ட பகுதிகள் இதுதான் வந்து சேர மன்னர்களோடதும். இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதி வந்து பாண்டிய மன்னர்களோடதும். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க நம்மளோட இப்போதைய ஆந்திரா தெலுங்கானா பகுதி இல்லையா, அதை வந்து சோழ மன்னர்களோடதும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து காமன் தான். ஸோ இது ஒவ்வொருத்தங்களோட தான் பார்க்கும்போது அது எங்கெங்க எந்தெந்த ஆட்சி பகுதி வந்து அவங்க ஆண்டாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தென் சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டியர்களோட சின்னங்களை வந்து பார்த்தாச்சு. தென் அடுத்ததாக வரும்போது அவர்களோட பூ. ஓகே, ஸோ இதில் வரும்போது சேர மன்னர்கள் வந்து ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்த மாதிரி பனம்பூ தான் அவங்களோட ஃப்ளவர். ஸோ இதை தான் வந்து அவங்க போரில் போயிட்டு வெற்றி பெற்று வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பனம்பூவாலான ஃப்ளவர் வந்து அவங்க கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு அதை அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் சோழ மன்னர்களோடது வரும்போது ஆத்தி மலர்கள், ஆத்திப்பூ.
சோழ மன்னர்களோடது ஆத்திமலர். தென் ஃபைனல் ஒன் பாண்டிய மன்னர்களோட வேப்பம்பூ. ஸோ இந்த 3 விதமான மலர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவங்களோட சின்னங்கள் என்னன்னு பார்த்தாச்சு, மலர்கள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம வரப்போறது அவங்களோட முக்கியமான நகரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். தலைநகரங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேரர்களோடது கரூர், அதாவது வஞ்சின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, பிராக்கெட்ல கரூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. சோழ மன்னர்களோடது வஞ்சி, தென் சேர மன்னர்களோடது வஞ்சி, சோழ மன்னர்களோடது உறையூர். இந்த உறையூர் வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட திருச்சி அடுத்த துறையூர் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்குன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா திருச்சி டு தஞ்சாவூர் திருவரங்கம் வெள்ளோட லொகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியா தாண்டி திருச்சிக்கு நேர்பையில் இருக்க உறையூர் தான் சோழ மன்னர்களோட தலைநகரமா இருந்திருக்கு. தென் பாண்டிய மன்னர்களோடது ஆல்ரெடி தெரியும், மதுரை. பாண்டிய மன்னர்களோட தலைநகர் மதுரை. தென் அடுத்ததா அவங்களோட முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேர மன்னர்களோடது முசிறி, தென் தொண்டி. சோழ மன்னர்களோட காவிரி, பூம்பட்டினம். தென் பாண்டியர்களோட ஒர்க்கை. ஸோ இதுல காவிரி பூம்பட்டினம் இருக்கிறதுல அந்த பட்டினம் பாக்கம் அப்படிங்கிற ஊர் பெயர்களை வந்து எந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நேற்று கிளாஸ்ல சொன்னார். இது ஒரு ரிமைண்டர் இருக்கா? கடற்கரை பகுதிகளில் இருக்க ஊர்களோட பெயர்களை பட்டினம் பாக்கம் என குறிப்பிடும் நூல். ஆல்ரெடி எஸ்டர்டே கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் நம்ம சங்ககால நூல்களை படிக்கும் போதும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனிஒன்? சிலப்பதிகாரம். சூப்பர் மேம். ஓகே. தென் துறைமுகங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்க எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த துறைமுகங்களும் தென் அவங்களோட தலைநகரங்களும், இந்த 2 விஷயம். தென் அடுத்ததா அவங்களோட நிலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிலங்கள் வந்து எந்த மாதிரியான நிலங்கள் அப்படின்னா சேர நாடு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், தமிழர்களோட மேற்கு பகுதியும் கேரள பகுதியும். ஸோ இந்த கேரள பகுதிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மலை நிலம் தான் வந்து அங்கே காணப்படும். ஸோ அங்கே மலைகளை தான் வந்து மேக்ஸிமம் சேரர்கள் வந்து ஆண்டிருக்காங்க, மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, சேர மன்னர்கள் குறிஞ்சி நில பகுதிகளை வந்து அரசாட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோழ நாடு இருக்கு இல்லையா, சோழ நாடு வந்து நம்ம அதை மருத நிலம் அப்படின்னு சொன்னாலுமே முல்லை நிலத்தட, அதாவது காடும் காடு சார்ந்த பகுதியிலையும் ஒரு பகுதியான சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சதுப்பு நிலமா இருந்த ஒரு பகுதியை தான் காவிரி நீர்ப்பாசனம் மூலயமா நம்மளோட கரிகால சோழனோட மிகப்பெரிய முன்னேற்பாடா அப்படி ஒரு விஷயங்கள் அவரோட முன்முயற்சியால நடந்ததா அந்த பகுதிகள், அதாவது சதுப்பு நிலமா இருந்த பகுதிகள் என்னவா மாறுது, மருத நிலமா வந்து மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் சோழர்களோடது சதுப்புல இருந்து மருத நிலத்துக்கு மாறுது. அப்ப சேரர்களோடது மலைநிலம், சோழர்களோடது மருத நிலம். அப்ப குறிஞ்சியையும் பார்த்தாச்சு, மருதத்தையும் பார்த்தாச்சு. நெய்தலை பொறுத்த வரைக்கும் கடல் பகுதியை யாரும் ஆட்சி பண்ண முடியாது, அவங்களோட பிரிவுகளை மட்டும் தான் வச்சிருப்பாங்க. தென் பாலை நிலத்துல எந்த ஒரு அரசாட்சியும் இருக்காது. அப்ப ரெஸ்ட் ஆப்வியஸா பேலன்ஸா இருக்க ஒரு விஷயம் நம்மளோடது காடும் காடு சார்ந்த இளமும். ஸோ பெரும்பாலான பகுதிகள் பாண்டியர்களோட காடுகளை சார்ந்த பகுதிகளாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ சோழ நாடோடது மருத நிலமாகும், சேர நாடு மலைநிலம், அதே போல பாண்டிய நாடு காடும் காடு சார்ந்த பகுதியும். ஸோ இதுல நம்ம என்னதான் வந்து சேர மன்னர்கள் வந்து முதலாவதா வச்சு நம்ம எல்லா கிளாஸஸ்லுமே படிச்சாலுமே பாண்டிய மன்னர்கள் தான் முதலாவதாக தோன்றிய மன்னர்கள் அப்படிங்கிற சில குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் எங்க தோன்றுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளோட பொதிகை மலையில தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொதிகை மலையில அருகில் இருக்க பகுதிகள் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா பாண்டியர்களோட ஆட்சி காலங்கள் அந்த இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற விஷயங்கள் அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பாண்டியர்கள் தான் மூவேந்தர்களை வந்து முதலாவதாக வந்து ஆட்சி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க நமக்கு கிடைக்குது. தென் அடுத்ததா இந்த பாண்டிய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு சான்றா இருக்க ஒரு சில இடத்தை எழுதிக்கோங்க. அதுல முக்கியமான இடம் பாண்டியர்களோட தலைநகரான மதுரையில் இருக்க நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம்.
மதுரை மீனாட்சி கோவில், தென் கழுகுமலை குகை கோவில். ஓகே, ஸோ இந்த மீனாட்சி கோயிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 வித வாசல்கள் வந்து அவர் பண்ணியிருப்பாரு. 4வதா இருக்க ஒரு வாசல் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நாயன்மார்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதை முழுசா கட்டி முடிக்காம அதை வந்து பெண்டிங்ல வச்சிருப்பாங்க. ஐ திங்க் அது கிழக்கு வாசல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ மதுரை மீனாட்சி கோவில்ல முழுமையா பாண்டியர்களோட கிடையாது. ஆனா பாண்டியர்களோட கட்டிடக்கலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி கோவில்ல போகலாம். ஸோ அதுல வந்து நாயகர்களோட இது இருக்கும். ஸோ ஆயிரங்கள், தூண்கள், மண்டபம், சாப்பிடும். அதுல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாயகர்களோட கட்டிடக்கலையுமே அதுல வந்து வெளிப்படும். கழுகுமலை குகை கோவில், அதே போல நம்மளோட ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். தென் ஃபைனல் ஒன்னா முக்கியமான கோவிலை நம்ம பார்க்க போறது திருநெல்வேலியில இருக்க நம்மளோட நெல்லையப்பர் கோவில். இப்படி நம்ம வந்து பல வகையான சான்றுகளை சொல்லலாம். தென் இதுல வந்து முக்கியமா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மீனாட்சி கோவில், கழுகுமலை குகை கோவில், தென் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். ஸோ அந்த இங்க இருக்க எல்லா கோவிலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் நாள் தேர் இழுப்பாங்க இல்லையா, அந்த தேருக்கான உரிமையும் அதை முதல்ல இழுக்கிறதுக்கான உரிமையும் பரிவட்டம் அந்த ஒரு சில கௌரவங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான முன்னுரிமை வந்து இன்னைக்கு வரைக்குமே பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் இப்போ வரைக்கும் அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இந்த தென்காசி பாண்டியர்கள்ல, அதாவது நம்மளோட சவுத் தமிழ்நாட்டில் வரும்போது இந்த தென்காசி பாண்டியர்கள்ல கொல்லங்கொண்டான் அப்படிங்கிறவர் தான் வந்து கடைசியான பாண்டிய மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லங்கொண்டான் தான் கடைசி பாண்டிய மன்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாண்டிய மன்னர்களோட ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. 963 கிபி 963ல பாறையில செதுக்கப்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னா நக்கநேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. நக்கநேரி இதுல வரும்போது வட்டெழுத்து கல்வெட்டு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டுல சுல்தானியர்கள், விஜயநகர ஆளுநர்கள், விஜயநகரத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாயகர்கள் வந்திருப்பாங்க. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாண்டிய மன்னர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த திருநெல்வேலியில இருந்து தானே நம்மளோட கொல்லங்கொண்டான் கடைசி மன்னரா நம்ம பார்க்கலாம் அந்த தென்காசியில. ஸோ அந்த திருநெல்வேலிக்கு பழைய கால பெயர் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மருதவேலி அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேரும் இருக்கு. திருநெல்வேலியோட பழைய பெயர் மருதவேலி. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு சிவனை வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சிவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாண்டிய பேரரசோட முதல் அரசனை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சிவனா வணங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரிஷா பாலு அப்படிங்கிறவர் வந்து அவரோட இதுல மென்ஷன் பண்றாரு. பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போர்ல சூழ்ச்சி பண்ணி தான் அவங்களை வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ அதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா வடுகர்களும் நாயக்கர்களும் சேர்த்து தான் வந்து இதை பண்ணிருப்பாங்க. ஸோ இதை அவங்கள வந்து பாண்டிய மன்னர்களை இழிவுபடுத்துற ஒரு நூல் நம்மளோட பல்லு இலக்கியம். பல்லு இலக்கியங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாண்டிய மன்னர்களை பத்தி இழிவா கூறியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெற்றிகளை பத்தி கூறிய மாட்டாங்க, அவங்களோட தோல்விகளை பத்தி மட்டும்தான் இந்த பல்லு இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பல்லு இலக்கியங்கள் வந்து என்ன பண்றாங்க, யாரும் இது பண்றாங்க அப்படின்னா நம்மளோட வடுகர்கள் நாயக்கர் காலங்களில் உருவான இலக்கியம் தான் பல்லு. ஓகே, ஸோ இதுல வந்து அடுத்த குறிப்பை வந்து குறிச்சுக்கோங்க. பாண்டிய மன்னர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களுக்கு கீழே இருந்து வரலாம். ஸோ இந்த பாண்டிய மன்னர்களை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா நம்மளோட மெகஸ்தனிஸ் அவரோட குறிப்புகள்ல ஒரு சில விஷயங்களை குறிச்சு வச்சிருக்காரு. மெகஸ்தனிஸ் அவரோட ஆரம்பகால குறிப்புகள்ல என்ன பண்றாரு அப்படின்னா பாண்டியர்களை பத்தி முதலாக குறிப்பிட்டவரும் இவர் தான். பாண்டிய மன்னர்களை பத்தி குறிப்புகள்ல குறிப்பிட்டவரும் ஃபர்ஸ்ட் நம்மளோட மெகஸ்தனிஸ் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாண்டிய மன்னர்களோட ராஜ்யம் முத்துக்களுக்கு பிரபலமானது அப்படின்னு சொல்றாரு.
பாண்டிய நாடு முத்துக்களுக்கு, அதாவது முத்துக்குளித்தலுக்கு பிரபலமான இடம் நம்மளோட பாண்டிய நாடு. ஸோ பொதுவாகவே வந்து இந்த பாண்டிய மன்னர்களோட முத்துக்குளித்தல் வந்து எந்த பகுதிகளில் நடைபெற்றது அப்படின்னா, ஸோ இந்த தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி ஏரியா இருக்கு இல்லையா, ஸ்ரீலங்காவோட இது, இந்த பாயிண்ட்ல தான் அவங்களோட முத்துக்குளித்தல் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெற்ற ஒரு இடம். தூத்துக்குடி பகுதிகளில் தான் முத்துக்குளித்தல் அதிகமாக நடந்திருக்கு நம்ம பாண்டிய மன்னர்களோட. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இவங்களோட முக்கிய துறைமுகங்கள், ஸோ இந்த முக்கிய துறைமுகங்கள் வந்து காமனாக கொடுத்துருக்கிறது. இதை வந்து பாண்டிய மன்னர்களுக்கு மென்ஷன் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கொற்கை தான் இவங்களோட முக்கிய துறைமுகம். பாண்டியர்களோட முக்கிய துறைமுகம் கொற்கை. இந்த கொற்கை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, தாமிரபரணி நதி எங்க போயிட்டு கடல்ல கலக்குதோ அந்த இடத்துக்கு பேரு தான் கொற்கை. ஸோ இந்த யூபிஎஸ்சி 2023 யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த கொற்கை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தாமிரபரணி கடல்ல போயிட்டு எங்க சங்கமிக்குதோ, எங்க மிக்ஸ் ஆகுதோ அந்த ரிவர் மிக்ஸ் ஆகிற ஏரியாவோட பேர் தான் கொற்கை. ஸோ அந்த கொற்கையில தான் பாண்டியர்கள் அவங்களோட துறைமுகங்களை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த எரித்ரியன் ஆஃப் பெரிப்ளஸ். ஸோ அந்த பெரிப்ளஸ்ல கொற்கையை பத்தி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பொல்கோய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொற்கையை என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கொல்கோய் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த கொல்கோய்க்கு என்ன மீனிங் பாத்தீங்க அப்படின்னா, முத்து பிடித்தல், மீன் பிடித்தல், அதே போல அந்த சங்குகள் இருக்கு இல்லையா, சங்க வந்து சங்கு எடுத்தல். ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரிப்ளஸ் நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. எரித்ரியன் ஆஃப் பெரிப்ளஸ் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதே போல இந்த பாண்டியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோமானிய மக்கள் கூட அவங்களோட வணிகத்தை வந்து அதிக அளவில் வச்சு அதன் மூலயமா அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ பாண்டிய மன்னர்கள் யார் கூட வணிகம் பண்றாங்க அப்படின்னா, வர்த்தக வணிகம் ரோமானியர்கள் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரோமானிய பேரரசர் அகஸ்டஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நிறைய தூதரகங்கள் வந்து அங்கங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கொற்கை துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த துறைமுகங்கள்ல நம்மளோட பேரரசர் அகஸ்டுக்கு வந்து தூதரக அமைப்புகள் வந்து அங்க காணப்பட்டதா குறிப்புகள் இருக்கு. ஸோ முக்கியமான பாயிண்டா, பாண்டியர்கள் வந்து யார் மூலியமா வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா, களப்பிரர்கள் மூலியமா பாண்டியர்களோட ஆட்சி காலம் முடிவுக்கு வருது. களப்பிரர்களோட ஆட்சி காலம் தொடங்குது, அதே போல நம்மளோட பாண்டிய மன்னர்களோட வீழ்ச்சி முடிவுக்கு வருது. அடுத்தது சோழ மன்னர்கள். ஸோ இந்த பாண்டிய மன்னர்களை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மேப்பை பாருங்க. மேப்பில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சவுத் இந்தியன் ஃபுல்லாகவே வந்து ஸ்ரீலங்காவோட பாதி பகுதி வரைக்குமே பாண்டிய மன்னர்களை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே சேம் டைம் இங்கே சோழ மன்னர்களோட வரும்போது சோழாஸோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையோட முழு பகுதியும், அதே போல சவுத் இந்தியாவோட முழு பகுதியும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சோழ மன்னர்களோட ஆட்சி காலம் வந்து பாண்டிய மன்னர்கள் கிட்ட தான் முடிவுக்கு வந்திருக்கும். பாண்டிய மன்னர்கள் பிளஸ் பல்லவ மன்னர்கள் மூலமா சோழ மன்னர்களோட ஆட்சி முடிவு வந்திருக்கும். மேக்சிமம் சோழ மன்னர்கள் எந்தெந்த பகுதிகளில் ஆண்டாங்க அப்படிங்கிற ஒரு டயக்ராம் தான் இந்த மேப். ஸ்ரீலங்காவை முழுமையா ஆண்ட ஒரு அரசன் அப்படின்னா நம்மளோட சோழ மன்னன் அப்படின்னு. ஓகே, நம்மளோட முதலாம் ராஜராஜ சோழனோட மகன் வந்து என்ன பண்றாருன்னா, இலங்கை மீது போர் தொடுத்து இலங்கையை வந்து வென்றார் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாமே வந்து நம்மளோட நூல்கள்ல இருக்கு. ஸோ இந்த சோழ மன்னர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியா அவங்க காவிரி டெல்டா பகுதிகளான இந்த தஞ்சாவூர் அந்த மாதிரியான பகுதிகளை வந்து, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதிகளை வந்து முக்கிய நகரங்களா கொண்டு அந்த தமிழ்நாட்டோட முக்கியமான வட பகுதிகளை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களோட தலைநகரம் உறையூர், திருச்சிக்கு அருகில் இருக்க உறையூர். அவங்களோட முக்கிய துறைமுக நகரம் காவேரி பூம்பட்டினமும் பூம்புகாரும். காவேரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார். ஸோ இந்த ஒவ்வொரு மன்னர்களோட இடமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நதி கடல்ல கலக்கிற இடத்தை தான் அவங்க துறைமுகமா பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன் வந்து அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்களை கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு சில படகு, தெப்பம், தோணி, நாவை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்திருப்பாங்க. ஸோ நாவை அப்படிங்கிறது பெரிய படகு. ஸோ அந்த காலத்தில் சின்ன சின்ன பொருட்களை வந்து ஹார்பருக்கு கொண்டு வரதுக்கு எதை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா, தெப்பம், தோணி, படகு இந்த மாதிரியான விஷயங்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போ அது வரும்போது தரைப்பகுதியில் யூஸ் பண்றதை விட நீர்வழி பாதையில் வரும்போது ரொம்ப சீக்கிரமாகவும் பொருட்களை வந்து அதிக அளவிலையும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நதி பகுதிகளை வந்து அவங்க பெருசா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பாண்டிய மன்னர்களோட பார்த்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காவிரி நதி வந்து எங்க வங்காள விரிகுடாவில் கலக்குதோ அந்த இடத்துல தான் இவங்களோட துறைமுகத்தை வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த காவிரி பூம்பட்டினத்தை பத்தி கூறுற நூல் பட்டினப்பாலை.
ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். காவேரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட சோழ மன்னர்களோட துறைமுகத்தை பத்தி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஸோ இந்த நம்ம சிலப்பதிகாரமும் நம்மளோட காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை பத்தி சொல்லுது. ஏன் வந்து வணிக நடவடிக்கை பத்தி சொல்லுதுன்னா, லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம இனிஷியலா பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சோழ நாட்டில் ஆரம்பிச்சு பாண்டிய நாட்டில் நடந்து சேர நாட்டில் போயிட்டு தஞ்சம் புகுறாங்க நம்மளோட கண்ணகி. ஸோ அந்த கான்செப்ட் படி ஸ்டார்டிங்ல சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா சோழ நாட்டில் நடந்த வணிகர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே போல நம்ம கண்ணகி கோவலன் 2 பேருமே வந்து வணிகர்களோட மகள்கள் தான். ஸோ அதனால அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சோழ நாட்டோட வணிகத்தை பத்தியும் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலப்பதிகாரத்துல காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த குறிப்புகள் சொல்லியிருக்கு. அப்போ காவிரி பூம்பட்டினத்தை பத்தி கூறுற நூல் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஒன்னு பட்டினப்பாளையம், இன்னொன்னு சிலப்பதிகாரமும். சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிற ஒரு நூல் பட்டினப்பாளையம், சிலப்பதிகாரமும். ஸோ இதை சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு பசி, காவேரிக்கு பசி. ஸோ இப்போ இதுல வரும்போது காவேரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்றது ஒன்னு பட்டினப்பாலை, தென் அனதர் ஒன் சிலப்பதிகாரம். ஜஸ்ட் சைட்ல ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த நம்ம சோழ மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பெருசா நம்ம படிக்கிற ஒரு 3 பேர் யார் அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழனோட மகன், அதே போல முதலாம் ராஜேந்திர சோழன், தென் ஆஃப்டர் தட் இவங்க எல்லாருக்கும் முக்கியமா நம்ம பாக்குறது கரிகாலன். ஏன் இந்த கரிகாலன் வந்து முக்கியமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவரோட அந்த அணைக்கட்டுகள் பத்தி தான். ஸோ இன்னைக்கு வரைக்குமே அந்த அணைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ அதை 3ஆ பிரிச்சு அந்த இருக்க பகுதிகள் எல்லாமே வந்து நீர்ப்பாசனத்துக்காக யூஸ் ஆகி ஸோ அதை ஒரு டெல்டா பகுதியாவே மாத்தின பேரும் வந்து நம்மளோட கரிகால சோழனையே சாரும். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழனை பத்தி ஏன் நம்ம அதிகமா பார்த்திருக்கோம் அப்படின்னா, அவர் வந்து தஞ்சையில இருக்க பெரிய கோவில வந்து கட்டினவர். ஸோ அதே போல அந்த தஞ்சை பெரிய கோவில்ல மேல உள்ள 80 டன் கல்ல வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ அவரோட வெற்றி பாதைகள் ஒரு சிலது இருக்கும். தன்னோட தந்தையை போலவே வந்து கங்கைகொண்ட சோழபுரத்திலையும் வந்து கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, கோவில் ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த முடிக்கிற ஸ்டேஜ்ல வரும்போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, தன்னோட பெயர் வந்து தன்னோட தந்தை பெயரோட முந்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அப்படியே கைவிட்டிருப்பாரு. ஸோ நீங்க கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு ஒரு சிலர் போயிட்டு விசிட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், கோவில் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட தஞ்சை பெரிய கோவிலும் இந்த கங்கைகொண்ட சோழபுரமும் சிமிலாரிட்டியா இருக்கும். ஆனா தன்னோட தந்தையோட பெயரை தாண்டி தன்னோட பெயர் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கங்கைகொண்ட சோழபுரத்தை அப்படியே நிறுத்திருப்பாரு. ஸோ அங்க வந்து கங்கைகொண்ட சோழபுரத்துல ஒரு பிளேஸ் இருக்கு, சிங்கமுக கிணறு. ஸோ இந்த கிணறு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிணறு. ஸோ இந்த அந்த பத்தின விஷயங்களும் நம்ம பின்னாடி அடுத்த ஹிஸ்டரியில பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நோட் பண்ணிக்கோங்க, சோழ மன்னர்கள்ல கரிகால சோழன் கல்லணையை கட்டின பெருமை நம்மளோட கரிகாலனை சார்ந்தது. ஸோ இந்த கரிகாலன் சோழன் கட்டின இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, கரிகால சோழனோட இந்த கல்லணை வந்து புதுப்பிச்சு மறுபடியும் வந்து யூசேஜுக்கு கொண்டு வந்தவர் நம்மளோட ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்த அதோட என்ஜினியர் நம்மளோட பென்னிக்விக் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கரிகால சோழனோட பகுதிகளை வந்து அதுல ஒட்டி இருந்த மணல்கள் எல்லாமே வந்து பூஞ்சிருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவர் அதை ஒரு நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற ஒரு வழித்தடமா மறுபடியும் மாத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 13 ஆண்டுகள் வந்து அதோட நீர்ப்பாசன வசதிகளை வந்து நோக்கங்களுக்காக விரிவுபடுத்தின கான்செப்ட் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட கரிகால சோழனோட பீரியட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சோழ மன்னர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நல்லா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் இப்படி இருந்த ஒரு சோழ அரசாட்சி இவ்வளவு பெரிய இடங்கள் பரப்பளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா விதமான கோயில்களும் கட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமா சோழர்களை பொறுத்தவரைக்கும் சிவன் ஆலயங்களை வந்து அதிகமா கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பெருமைகள் சேர்ந்த சோழ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அரசாட்சி எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னா அவங்களாலேயே வந்து முடிவுக்கு வந்திருக்கும். பாண்டிய மன்னர்களோட வந்து கலப்பிரர்களால முடிவுக்கு வந்தாலுமே, ஆனா இந்த சோழ மன்னர்கள் வந்து கடைசியில் இருந்தவங்க வந்து வாரிசு பிரச்சனையில யாருக்கு வந்து அரச பதவி வேணுங்கிற ஒரு பிரச்சனையில அவங்களுக்குள்ளாகவே சண்டை வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்த பல்லவ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சோழ மன்னர்களோட ஆட்சி அதோட முடிவுக்கு வருது. ஸோ இதுல பாத்துக்கோங்க, சோழ மன்னர்கள் வந்து ஒரு சதுர வடிவ செப்பு நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செப்பு நாணயத்தோட முன்பகுதி புலியோட உருவத்தையும் பின்பகுதி யானையோட உருவத்தையும் பொறிச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, சோழ காலத்துல செப்பு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த செப்பு நாணயங்கள் ஸ்கொயர் ஷேப்ல இருந்திருக்கு. ஸ்கொயர் ஷேப்போட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா புலியோட டைகரோட ஃபேஸையும் அதாவது அவங்களோட சின்னத்தையும், பின்புறம் வந்து யானையோட உருவத்தையும் பொறிச்சிருக்கு. தென் அதே போல அவங்களோட புனித சின்னங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்னங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சின்னங்களுமே அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சோழ பகுதிகள் இருக்கு இல்லையா, சோழ மண்டலம், இந்த சோழ மண்டலத்தை ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க வாயில இது சோழ மண்டலம் அப்படின்னு வராது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சிமெண்ட் கம்பெனி கோரமண்டல் இருக்கு இல்லையா, இந்த கோரமண்டலோட ஆர்ஜினும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த சிமெண்ட்டுக்கும் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த சோழ மண்டலம் அப்படிங்கிற பேர் வராததால அவங்களோட வாயிலிருந்து வந்தது கோரமண்டல் அப்படின்னு தான் அவங்க அழைச்சிருக்காங்க. ஸோ சோழ மன்னர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா கோரமண்டல்.
ஸோ இவங்களோட வர்த்தக நகரமான உறையூர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பருத்தி வர்த்தகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்க இந்த உறையூர் தான் அவங்களோட தலைநகரம். இந்த தலைநகரத்துல பருத்தி வர்த்தகத்துக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஊர். இவங்களோட துறைமுக நகரம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க இல்லையா, புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். அந்த பூம்புகாரை தான் புகார்னு சொல்றாங்க. இவங்களோட துறைமுக நகரமாகவும் அதுதான் இருந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க சோழர்களோட தலைநகரம் வந்து உறையூரா இருந்தாலுமே இந்த காவிரி பூம்பட்டினத்தை ஒரு இரண்டாவது தலைநகரமா இல்லைன்னா அவங்களோட துறைமுக தலைநகரமா வச்சிருக்காங்க. காவிரி பூம்பட்டினத்தை துறைமுக தலைநகரமா வச்சிருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட கடற்படை இருக்கு இல்லையா, சோழ மன்னர்களோட கடற்படை எப்படி இருக்கு அப்படின்னா, வடபகுதியில் இருக்க கங்கை முதல் இந்த பக்கம் நம்மளோட மலாய் வரைக்குமான பகுதிகளில் உள்ள தீவு கூட்டங்கள் வரைக்குமே பயணிச்சு போர் புரியக்கூடிய வல்லமை உடைய கடற்படையை அவர் வச்சிருந்தார். கங்கை பகுதியில இருந்து மலாய் வரைக்கும், கங்கை முதல் மலாய் வரையுமான கடற்பகுதிகளில் போர் புரிகிற அளவுக்கு, தீவு பகுதிகளில் போர் புரிஞ்சு அது அவங்களோட ஆதிக்கத்தில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு கடற்படையை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த கரிகால சோழன் முதலாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இந்த கரிகால சோழனுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ இவரோட சோழ மன்னனோட பெரிய சாதனை, அதாவது நம்மளோட கரிகால மன்னன் இருக்கார் இல்லையா, ஸோ சோழ மன்னர்கள்லயே இந்த ஒரு கரிகால மன்னன் மட்டும்தான் சேரர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களை எதிர்த்து போரிட்டவர். இதுல வெண்ணி போர் இருக்கு இல்லையா, கரிகால சோழனோட முக்கியமான போர் இந்த வெண்ணி போர். இந்த வெண்ணி போர்ல 11 வேலியர் தலைவர்கள், அதாவது குறுநில மன்னர்கள் மற்ற இவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இந்த 11 மன்னர்களோட ஆதரவோட வெண்ணி போர்ல சேர மன்னனான பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னர்களையும் தோற்கடிக்கிறார். ஸோ இதுதான் இந்த வெண்ணி போர்ல அவரோட பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுது. வெண்ணி போர் 11 தலைவர்களை கூட வச்சு சேர மன்னனான பெருஞ்சேரலாதன் இருக்காரு இல்லையா, அவரையும் பாண்டிய மன்னர்களையும் தோற்கடிக்கிறாரு. அவரோட இரண்டாவது போரா வாகை பறந்தல். இந்த வாகை பறந்தல் அப்படிங்கிற இடத்துல மொத்தமா 9 இளவரசர்களை இவர் நேரடியாக போரிட்டு தோற்கடிச்சிருக்காரு. இதுதான் இவரோட மிகப்பெரிய வெற்றிகளா பார்க்கப்படுது. ஸோ வெண்ணி போர் முதல் வெற்றியாகும். இரண்டாவது போர் வந்து வாகை பறந்தல் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல 9 இளவரசர்களை நேரடியாக வந்து போர்ல தோற்கடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்றாரு அப்படின்னா, பல்லவர்கள் மீது வந்து போர் தொடுத்து அவங்களை வந்து என்ன பண்றாருன்னா அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு, சோழ மன்னர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராரு. அதே போல காடுகளை வந்து என்ன பண்றாருன்னா வாழ தகுந்த இடங்கள்லாம் மாற்றுறாரு. சிம்பிளா சொல்லணும்னா காடுகளை வந்து அழிக்கிறது இல்லாம அதை வந்து இது மென்ஷன் பண்ண இல்லையா, ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிருக்க காடு வந்து சதுப்பு நில காடுகள். ஸோ அந்த சதுப்பு நில காடுகளை மருத நிலத்துக்கு மாற்றி பண்ணது. ஸோ நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்க மாதிரி காடுகள் உள்ள மரங்கள் அழிச்சு அந்த மாதிரி பண்ணல, அவர் அழிச்ச காடுகள் வந்து சதுப்பு நில காடுகளை வந்து மருத நிலமா மாற்றி கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி அதை சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சேம் காலகட்டத்தில் பாண்டியர் மன்னர்களோடதும் சேர மன்னர்களோடதும் வந்து அவரோட அரசாட்சி பெருசாக விரிவடைஞ்சிக்கிட்டே போக போக சோழ மன்னர்கள் என்ன ஆகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையிறதால அந்த இடத்துல சோழ மன்னர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. ஓகே, தென் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, சேர மன்னர்கள், தி சேராஸ். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சேர மன்னர்கள் நார்த்து கேரளாவையும் தமிழ்நாடோட சென்டர் பிளேஸ் அதே போல கொங்கு பகுதிகள் இருக்கு இல்லையா, நம்மளோட கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஸோ இந்த பகுதிகளையும் சேர மன்னர்கள் ஆட்சி புரியுறாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மேப்ல பாருங்க சேர மன்னர்களோட ஆட்சி பகுதிகள் தான். ஸோ அதே போல் ஆல்ரெடி நம்ம அவங்களோட பார்த்தோம் இல்லையா ஷார்ட் நோட்ஸில். ஸோ இவங்களோடது முசிறி, தென் தொண்டி முக்கிய துறைமுகங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சேர மன்னர்களோட புகழூர் கல்வெட்டு, தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. இதில்
3 தலைமுறை சேர மன்னர்களை பத்தி சொல்லியிருக்கு. இந்த புகழூர் எங்க இருக்கு அப்படின்னா கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இது கல்வெட்டுகளை பத்திலாம் ஒரு சில விஷயங்கள் வரும்போது ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த புகழூர் கல்வெட்டு எந்த லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி மெத்தட்ல இருக்கு. ஸோ மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, தமிழ் பிராமி கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டு வந்து யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்த முக்கியமான மன்னர்கள், சேர மரபுலேயே முக்கியமான மன்னர்களான இமயவரம்பனையும் நெடுஞ்சேரலாதனையும் செங்குட்டுவனையும் சொல்றாங்க. இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், தென் செங்குட்டுவன். நம்மளோட சேரன் செங்குட்டுவன் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் கலாச்சாரத்துல பத்தினி தெய்வத்தோட வழிபாட்டை கொண்டு வராரு. சேர செங்குட்டுவன் பத்தினி வழிபாட்டை கொண்டு வராரு. ஸோ இவர் தான் ஆல்ரெடி நம்ம அந்த சிலப்பதிகாரத்தை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த காலத்துல இவர் வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டுறாரு. ஸோ அந்த காலத்துல இருந்து தான் இப்போ நம்ம வணங்கிட்டு இருக்க தமிழ் தெய்வங்கள் கண்ணகியாகவும் திரௌபதியோட ஒரு மற்றொரு உருவமாகவே கண்ணகியை தான் வந்து இந்த ஒரு சில குறிப்புகளை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதுல இந்த சேர மன்னர்களை பொறுத்த வரைக்கும் செல்லி இரும்பொறை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. செல்லி இருமுறை என்ன பண்றாரு அப்படின்னா நாணயங்களை வெளியிடுறாரு. ஸோ இந்த நாணயங்கள் என்ன அப்படின்னா செம்பு மற்றும் ஈய நாணயம், காப்பர் அண்ட் அலுமினியம். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா செம்புலையும் அலுமினியத்திலையும் செம்புலையும் ஈயத்திலையும் நாணயங்களை வெளியிடுறாரு. நாணயங்களை வெளியிட்டவர் செல்லி இருமுறை. செம்பு நாணயங்கள் மற்றும் ஈய நாணயங்கள். ஸோ சேரர்களோட சிம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ வில்லம்பு தான் அவங்களோட சின்னம். சேர மன்னர்களோட ஆட்சி என்ன ஆகுது அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வருது. ஓகே, ஒரு ஜஸ்ட் ஷார்ட் ரிமைண்டரா சொல்றேன். ஸோ இவங்களோட எல்லாத்தையும் நம்ம பார்த்தது. சேர மன்னர்களோட தலைநகரம் வஞ்சி, சோழ மன்னர்களோட உறையூர், பாண்டிய மன்னர்கள் மதுரை. இவங்களோட முக்கிய துறைமுகம் சேர மன்னர்களோட முசிறியும் தொண்டியும், சோழர்களோட காவிரி பூம்பட்டினம், பாண்டியர் மன்னர்களோடது கொற்கை. சின்னத்தை பொறுத்த வரைக்கும் வில்லம்பு, சோழ மன்னர்களோட புலி, பாண்டிய மன்னர்களோடது இரட்டை மீன். ஓகே, ஸோ இதுல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சேர மன்னர்களோடதுல முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு ஒரு மன்னர் இருக்காரு. முதுகுடுமி பெருவழுதி, இவரை பத்தி என்ன பாக்குறோம் அப்படின்னா பெருவாழ்த்தி அப்படிங்கிற ஒரு புராதன கதையை பேஸ் பண்ணி நாணயங்களை வெளியிட்டாரு. பெருவாழ்த்தி அப்படிங்கிற ஒரு புராதன கதையை பேஸ் பண்ணி நாணயங்களை வெளியிடுறாரு. யாரு? நம்மளோட முதுகுடுமி பெருவழுதி. ஸோ இந்த முதுகுடுமி பெருவழுதியை பத்தி நம்மளோட மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி நூல் குறிப்பிடுது. மதுரை காஞ்சி, மாங்குடி மருதர் எழுதிய மதுரை காஞ்சி நூல் முதுகுடுமி பெருவழுதியை பத்தி குறிப்பிடுது. ஓகே, தென் சேர சோழ பாண்டியர்களை பத்தின கான்செப்ட் இதுதான். ஸோ இதுல இவங்களோட முக்கியமான துறைமுகங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களோட முக்கியமான ஏற்றுமதி தொழில்கள் இவரோட காலத்துல என்ன இருந்தது அப்படின்னா சால்ட், பெப்பர், பியல்ஸ், இவோரி, சில்க்ஸ், ஸ்பைசஸ், டைமண்ட்ஸ், செஃப்ரான், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், மஸ்லின், சாண்டல்வுட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இடங்கள்ல இருந்து தமிழகத்துல இருந்து மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான இம்போர்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோபாஸ், டின், வைன், கிளாஸ், ஹார்ஸ். தென் அந்த காலத்துல வந்து இப்பதான் நம்ம சிவகாசியில வந்து இங்க ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்றோம் இல்லையா. ஸோ அந்த காலத்துல சைனாவில இருந்து தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட்டாசுகள் எல்லாமே அந்த காலத்துல சீனாவில இருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கிய ஏற்றுமதியா உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, மசாலா பொருட்கள்ல ஆல்ரெடி இந்த மிளகு தான் வந்து நம்மளோட முக்கியமான பொருளாக இருக்கு. மிளகு, ஏலக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கிருந்து வந்து போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏலத்தை வந்து முதன்மையா வச்சு நம்ம பார்த்த ஒரு நூல் ஏலாதி. ஸோ ஏலக்காயும் இந்த மசாலா பொருட்களை வரும். ஸோ இந்த பட்டை, லவங்கம், இலையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த காலத்துல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தென் வைரங்களும் இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணிருக்கு. குங்குமப்பூ, இந்த கற்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கற்களை பொறுத்த வரைக்கும் பவள கற்கள், மாணிக்க கற்கள், மரகதம், இந்த மாதிரியான கற்கள் எல்லாமே வந்து
எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல சந்தனமும் நம்ம ஏரியாவில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. தென் அடுத்ததா வரும்போது இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் புஷ்பராகம், தகரம், மது, கண்ணாடி, குதிரைகள், தென் ஃபைனல் ஒன் பட்டாசு, பட்டு துணிகளுமே அந்த காலத்துல அங்கிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கற்பூரம், கேம்பஸ், பட்டு துணி, தென் சர்க்கரை இருக்கு இல்லையா? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அங்கிருந்து பண்ணி தான் நம்மளோட அதியமான் சீனாவில இருந்து கொண்டு வந்து இங்க நட்டு வளர்த்துருப்பாரு. இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ கற்பூரம், பட்டு துணி, சர்க்கரை, தென் பட்டாசு இது எல்லாமே நம்மளோட சைனாவில இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சீனாவில இருந்து கொண்டு வரப்பட்டவை. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல சங்க காலத்தில் வாழ்ந்த பெண் புலவர்களை பற்றியும் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும்தான். ஸோ அவங்க யார் யார், அவங்களோட நூல் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அதோட அவங்களோட சாப்டர் முடிச்சது. ஸோ தென் அடுத்தது வரும்போது அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட பொருள் எப்படி இருந்தது, வேளாண் உற்பத்தி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், மண்பாண்டங்கள், ஸோ அவங்களோட தொழிலை பற்றி தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதோட இந்த டெக்ஸ்டைல்ஸ் மற்ற இது அவங்களோட தொடர்புகளை பற்றி வரும்போதும் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இது அந்த ஆதிச்சநல்லூர்லேருந்து கீழடி வரைக்கும் நம்ம இன்னும் எந்த ஏரியாவை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ அதை பற்றியுமே அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.